Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தாவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் ஒரு வார்த்தை போதும். போராடிடும் தேவன் புரிவார் தந்தை பாலகோபிதாவே, நாங்கள் உலகத்திலே 1000 கோடியான வார்த்தைகள் கேட்டால் நீர் ஒரு வார்த்தை சொன்னார் எங்களுக்கு விடுதலை உண்டு தகவல். ஒரு வார்த்தை ஆசீர்வாதம் உண்டு. ஒரு வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே சுகம் உண்டு. நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் என் வேலைக்காரன் சுகம் அடைவான 160 சொன்னதை போல உங்களுடைய ஒரே ஒரு வார்த்தை கேட்க நான் வந்திருக்கிறேன் ஆண்டவர். சிவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு நீர் போதித்து வழிநடத்தும் ஆண்டவர். நாங்கள் உங்களுடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாய் காத்திருக்கிறோம். நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இருதயத்தை விருத்த சேதனம் செய்யும், காதுகளை விருத்த சேதனம் செய்யும். இந்த வார்த்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபைத்தார். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகர் மீட்பருமாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் சொல்லாம நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனைவரும் ஆண்டுடைய பிள்ளைகள். நம்ம சொல்லாம ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் ஐக்கியம் கொள்ள வேண்டும். சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். நம்ம சொல்லாம ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய அந்த நேர்மையான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரோடு பேச வேண்டும். அவரோடு பேசுவது மட்டுமல்ல, அவருடைய அற்புதத்தை நாம் என்ன பண்ணணும், கேட்டு வாங்கிக் கொள்ளணும். அதில் சொல்லாம அவர் அற்புதம் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட ஜெபம் செய்தால் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்பதை குறித்து ஒரே ஒரு வசனத்தை கொண்டு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:40.
40. அப்போஸ்தலர் 9:40. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி புறமாய் திரும்பி எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன அல்லேலூயா. இங்கே பேதுரு ஒரு ஜெபத்தை செய்கிறார். என்ன ஜெபம் செய்கிறார் என்று சொன்னால், பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து என்று தினத்தை சொல்ல முடியும். அங்கே ஒரு வீட்டுல மரணம் என்று சொன்னாலும் அந்த வீட்டுல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சுத்தி அந்த பாடியை சுத்தி உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, அழுதுட்டு இருப்பாங்க. ஆமே, தன்னுடைய வேதனையை காட்டிக்கிட்டு இருப்பாங்க, தன்னுடைய கண்ணீரை சிந்திக்கிட்டு இருப்பாங்க. அல்ல சொல்லாம அந்த நேரத்துல அந்த பேதுரு வந்து எல்லாரையும் என்ன செய்யறா, எல்லாம் வெளியில போங்க, அழறவங்களாம் வெளியில போயிடும், அழறவங்களாம் துக்கத்தோட இருக்கிறவங்களாம் வெளியில போங்க, அழறவங்களாம் வெளியில போங்க என்று சொல்லி எல்லாரையும் என்ன பண்றா, வெளியில அனுப்பிச்சுட்டாங்க. ஆமே. அப்போ இந்த காரியத்தை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் வசனத்துல 5 விதமான காரியங்களை அவன் செய்கிறான். என்னென்ன காரியங்கள் செய்கிறான் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது என்ன செய்கிறான், அங்கே இருந்தவர்களை எல்லாரும் என்ன பண்றான், வெளியில அனுப்புறான். அவன் சொல்லாம அடுத்த என்ன செய்யறான், முழங்கால் படிக்கிறான். சொல்லாம ஃபர்ஸ்ட் எல்லாரும் வெளியில அனுப்புறான், 2வது முழங்கால் படிக்கிறான், அடுத்தது ஜெபம், அடுத்து என்ன பண்றான், ஜெபம் பண்றான். ஒண்ணு ஃபர்ஸ்ட் எல்லாரையும் வெளியில அனுப்புறான். நல்லா கவனிக்க, எது நான் திருப்பி சொல்றேன் கேட்டா மைண்ட்ல ஏறணும். அதிக சொல்லுங்களேன், எதுக்கு வந்து இந்த ஜபத்தை எப்படி செய்யறாங்க, வந்த உடனே என்ன செய்யறான், எல்லாரையும் என்ன பண்றான், வெளியில அனுப்பிச்சான். அடுத்து என்ன பண்றான், முழங்கால் படிக்கிறான். அடுத்து என்ன பண்றான், ஜெபம் பண்றான். அடுத்து என்ன பண்றான், பேரத்தின் புறமாக திரும்ப, பேர இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்புறான். அதுவரை பிரேதத்தை பார்க்கல, அதுவரை டெட் பாடி பார்க்கல, சொல்லுங்க. அப்ப அதுவரையில் அந்த டெட் பாடி பார்க்கல, பிரேதத்தின் புறமாய் திரும்பினான். சொல்லாம 5வது என்ன சொல்றான், தப்பித்தாலே எழுந்திரு என்று மறித்து சரித்தை பார்த்து பேசுறான். சொல்லாம இந்த 5 காரியத்தை பேதுரு அந்த இடத்துல செய். ஆவிக்குரிய காரியத்திலே நாம் தியானிக்கக்கூடிய நேரத்தில் முதலாவது என்ன செய்தான், முதல்ல என்ன பண்ணா, முதலாவது ஜெபம் பண்ணா, என்ன செய்தான், எல்லாரையும் வெளியில சொல்லாம. நான் கூட அடிக்கடி ஜெபத்துல ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னு கேட்டேன்னா, உபாசமா இருந்தாலும் சரி, எந்த ஜெபமா இருந்தாலும் வந்த உடனே என்ன பண்ணுவோம், நான் எல்லாரும் என்ன பண்ணுவோம், அறிக்கை பண்ணுவோம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அறிக்கை செய்வோம் என்று நான் சொல்றேன். கேள்விப்பட்டிருங்களா? அந்த காரியம் எதுக்காக சொன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில காரியங்கள், இந்த காரியங்கள்லாம் என்ன பண்ணணும், வெளியில போகணும். அப்படின்னு சொல்லாம நம்முடைய ஜபத்திற்கு தடையா இருக்கக்கூடிய சில காரியங்களை சாத்தான் வந்து உள்ள வச்சிருவான், இதயத்துல கொண்டு வச்சிருவான். அவிசுவாசம், அன்பு இல்லாம, தேவனை நம்பிக்கை இல்லாம, இதெல்லாம் கொண்டு உள்ள வச்சிருவோம். ஆமே, நடக்குமோ நடக்காதோ, இதெல்லாம் சந்தேகத்தின் ஆவி, இதெல்லாம் கொண்டு உள்ள வச்சிருவோம். உள்ள வச்சுட்டு என்ன பண்ணுவான், அந்த ஜபத்துல வெற்றி பெற முடியாம என்ன பண்ணுவான், நம்ம தடை செய்யணும். ஆமே சொல்லாம அதுக்கு என்ன செய்யணும், உள்ளே இருக்கக்கூடிய, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அவிசுவாசத்தின் ஆவி, கீழ்ப்படியாத ஆவி, கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, பகைமையின் ஆவி, இப்படி எல்லா விதமான ஆவி இருக்கு நமக்குள்ள. இப்படி எல்லா ஆவியும் என்ன பண்ணணும், வெளியே ஏத்துட்டு வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், முழங்கால் படியிட வேண்டும். அது போனவன முழங்கால் படிட்டு உடனே வந்து ஜபம் பண்ணக்கூடாது சொல்லாம. அப்ப நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில காரியங்கள், என்னென்ன காரியம் நமக்குள்ளே இருக்குது பாருங்க. என்னென்ன காரியங்கள் இருக்குது சொல்லுங்க பாருங்க, என்ன காரியம் நமக்குள்ள
என்னென்ன காரியம் சொல்ல வாய்ப்பு இருந்து பேசுங்க. இப்போ என்ன இருக்குது? என்னென்ன காரியம் நமக்குள்ளே இருக்கு சொல்லுங்க பாரு. என்ன வாய் தர மாட்டோம் மௌன விதமா வாய் தரக்காம மௌன விதத்துல இருக்கேன் பாஸ்டர், இன்னும் வாயே தர மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. யார் மௌன விரதம் இருக்குங்க? மௌன விரதமா சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க என்னென்ன இருக்குது நமக்குள்ள. ஆனா சும்மா ஓப்பனா பேசுங்க, ஃப்ரீயா பேசுங்க. கீழ்ப்படியாம இருக்குது, பொறாம இருக்குது, கசப்பு இருக்குது, கோபம் இருக்குது, இருக்குது, அவிசுவாசம், மன்னிக்கிறது தன்மை இருக்கிறது, வைராக்கியம் இருக்கும், வைராக்கியம் இதெல்லாம் இருக்கும். ஆமே சொல்லாமா? இன்னும் நிறைய இருக்கு. ஆமே நீங்க கலாத்துல 5ஆம் அதிகாரத்தை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லா போட்டு என்னென்ன இருக்கு. ஆமே மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விரோதங்கள், விளையாட்டுகள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் போனார்கள். இவெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. இவளை என்ன பண்ணணும்? வெளியில அனுப்பணும். வெளியில சொல்லுங்களேன். இவெல்லாம் என்ன பண்ணணும்? உள்ள இருக்குது. உள்ள இருந்து என்ன பண்ணணும்? வெளியில கொண்டு வந்து கட்டிடும். வெளியில சொல்லுங்களேன். அதன் பிறகுதான் முழங்கால் படிக்கும். அதன் பிறகு முழங்கால் படிக்கிட்டு அதன் பிறகுதான் என்ன பண்ணணும்? முழங்கால் படிக்கணும். அதே சொல்லாமா? முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன கேட்டாங்க, ஒரு மனித சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை உனக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் உனக்குள்ளே என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். உன்னை பரிசுத்தப்படுத்தி உன் இதயத்தை பரிசுத்தப்படுத்திக்கொள். உன் இதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள், உன் இடத்துல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண நீ வெளியில அனுப்பிடு. அனுப்பின பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? முழங்கால் போ. ஆமென். அல்லேலூயா. நீ ஜெபத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உனக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? வெளியேறும். அது சொல்லாம இது உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்ன உபவாசத்தை ஜெபம் பண்ணாலும் நமக்கு ஜெயமே கிடைக்காது. அவன் சொல்லாமா? அவன் சொல்லாமா? ஜெபம் ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும்? முதலாவது உன்னை தாழ்த்தி உனக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றணும். அவன் சொல்லாமா? சொல்ல மாட்டாங்களே. உள்ளே ட்ரைனேஜ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ட்ரைனேஜ் என்ன பண்ணணும்? ஆசிட் போட்டு கழுவி என்ன பண்ணணும்? வெளியில எடுக்கணும். நம்ம சொல்லாமா? ஆசிட் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். என்னது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்ம சொல்லாமா? ஆசிட் எது? ரத்தம். ஆண்டவரே ரத்தத்தாலே என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை ரத்தத்தாலே என் இதயத்தை கழுவும் ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகள், தீய எண்ணங்கள், தீய சிந்தைகள், கோபங்கள், எரிச்சல் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? எடுத்து கூட ஆண்டவரே, ரத்தத்தாலே கழுவும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஜெபிக்கக்கூடிய நேரத்துல உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆண்டு என்ன பண்றாரு? ரத்தம் என்ன ஆசிரியர் போட்டு கழுவுறாரு. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சூப்பர் கழுவுவார். ஆமே ஈசோப்பனால கழுவுவார் ஆண்டவர். ஆமே ஈசோப்பன் என்ன தெரியுமா? தெரியுமா ஈசோப்பனா? ஆண்டவர் ரத்தமா? ஈஸ்வரனா என்ன பிரதர்ஸ் சொல்லுங்க. யாத்திராந்தல் படிக்கலையா? என்ன படிச்சிருக்கா? ஈஸ்வரனுடைய கொழுந்து வேப்பலை மாதிரி இருக்கு. கொழுந்து, அந்த கொழுந்தை எடுத்து யூசப் என்பது ஒரு செடியினுடைய பெயர். அதுன்னு சொல்லாமா? வேப்பலை மாதிரி இருக்கு, கருவேப்பலை மாதிரி இருக்கு. அதில் சொல்லுங்களா? அந்த கொழுந்தை கொண்டு அந்த பின்னில் இருக்கிற ரத்தத்தை துவைத்து என்ன பண்ணுவாங்க? நிலக்காலுக்கு தெளித்தார்கள். அப்பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள், ஆத்துமாக்கள்
காப்பாற்றப்பட்டார்கள். எல்லாம் சொல்லாமா, சங்காரத்துடன் அந்த வீட்டை கடந்து போனான். எதை பார்த்துட்டு? அந்த நிலைக்காலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை கண்டு அங்க கடந்து போனோம். அது சொல்லாம, அப்போ நம்முடைய வாழ்க்கையில ரத்தம் என்ன செய்கிறது? உள்ளே சென்று அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கழுவி என்ன பண்ணுது? சுத்திகரிக்கிறது. சொல்லாம, இரண்டாவது ரத்தம் என்ன பண்ணுது? நமக்கு பாதுகாவலை தருகிறது. நம்ம சொல்லாம, அந்த இடத்துல யாத்திராவுக்கு பார்க்கிற நேரத்துல இஸ்ரவேலருடைய வீட்டில் கடந்து போவதற்கு முன்பாக சங்காரத்திலிருந்து வருவான், வீட்டுக்கிட்ட வந்து நிற்பான். அந்த நிலைக்கால இருக்கக்கூடிய ரத்தத்தை பார்த்தான்னு சொன்னா கடந்து போயிடுவான். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சங்காரம் செய்ய மாட்டான். இல்ல சொல்லாம, அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காப்பாற்றப்படும்படியாக நிலைக்கால்களிலே அங்க என்ன பண்ணாங்க? ஈசோப்பினாலே ரத்தத்தை துவைத்து தெளித்து வைத்தார்கள். இல்ல சொல்லாமே, சொல்ல மாட்டேங்கள. அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட நிலைக்கால ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். வேலை சொல்லாம, வேலை சொல்லுங்களேன். ஈசோப்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு செடி கொடுத்து ஒரு கொத்து, வேலை சொல்லுங்களேன், ஒரு செடியினுடைய பெயர் தான் ஈசோப்பு. வேலை சொல்லாம, அதனால அந்த ஈசோப்பினாலே ரத்தத்தை துவைத்து தெளித்தார்கள். அந்த துவைக்கப்பட்ட அந்த தெளிக்கப்பட்ட அந்த வீடு காப்பாற்றப்பட்டது. கரங்களை உயர்த்துவோம். வேலை சொல்லாம, அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கசப்புகளையும் வெளியில அனுப்பணும். அப்படின்னு சொல்லாம, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? முழங்கால் படியிடது. என்ன பண்ணணும்? நம்மளால முழங்கால் படியிட முடியல. நம்மளால முழங்கால் படியிட முடியல. ஆனா ஊழியர் 79 வயசானாலும் இவர் ஊழியர் என்ன பண்றாரு? முக்கால் அவரு முழங்கால் படிட்டு நேரம் நிற்கிறாரு. நம்மளாம் என்ன பண்ணணும்? கீழே உட்காந்துக்கிறோம் இல்லையா? அப்படிதானே? கேட்டாங்க, கால் வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்லி எதாவது சொல்றோம். ஆமே சொல்லாமா, எது வலித்தாலும் வலிக்காவிட்டாலும் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் யாரும் முடங்கும் என்று வேதம் சொல்லிடுற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி நான் போறேன். முழங்கால் படிக்கிறேன். என்னுடைய முழங்கால் வலியை நீக்கி போட்டதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரை என்று நீ சொல்லக்கூடிய நேரத்துல உன் முழங்கால் வலி எல்லாம் அலையில சொல்லுங்க, அலையில சொல்ல மாட்டேன். உண்மையில சொல்ல, முழங்கால் வேணா காரணம் பாருங்க. முட்டி அப்படி தேஞ்சிட்டு தேஞ்சது மட்டும் இல்ல, அப்படி எலும்பு அப்படி ப்ரொஜெக்ஷன் வெளியில வருது. அந்த எலும்பு போல முழங்கால் போடக்கூடிய நேரத்தில் அந்த எலும்பு அவ்வளவு பயங்கரமா வலி இருக்கு. அந்த வலி இருந்தாலும் முழங்கால் போடாம கீழே உட்காந்துட்டு இருந்தா ஏன்? கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ணணும்? குனிந்து பணிந்து குனியணும். நிறைய சொல்லுங்கள, முழங்கால் படியிட்டு நம்ம தாழ்த்தக்கூடிய நேரத்துல தான் அந்த தாழ்மையை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென். முழங்கால் யாவும் முடங்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறபடி அந்த வார்த்தையின்படி முழங்கால் முடங்க வேண்டும். அப்படின்னு சொல்லாம, அப்போ அங்க என்ன சொல்லப்படுது? முழங்கால் படியிட்டு, முழங்கால் படியிட்டு என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொல்லாம, முழங்கால் படியிட்டு சொன்னால் உன்னை தாழ்மையை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லாம, அல்லேலூயா சொல்லாம, கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் யாவும் முழங்க வேண்டும் என்ற வார்த்தையின்படி என்ன பண்றேன்? 1 ராஜாக்கள் பாருங்க, ஒரு வசனம் இருப்பான். 1 ராஜாக்கள் 18:42 பாருங்க, எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. ஒரு ஊழியக்காரர் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்துடைய சிகரத்தில், எலியா ஒரு ஊழியக்காரர். அந்த எலியா என்ன பண்றான்? எங்க ஏறி போயிட்டு ஜெபம் பண்றான்? கர்மேல் பர்வதத்துடைய சிகரத்தில், மலை மேல, கர்மேல் பர்வதத்து மலை மேல ஏறி சென்று தரையிலே பணிந்து முழங்கால் படிட்டு தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் படர்ந்து தரையில பணிந்து. பழக்கம் இருக்குதா உங்களுக்கு? அந்த பழக்கம் இருக்குதா? முஸ்லிம்ஸ் பார்த்துருங்களா? தொழுகை செய்யக்கூடிய நேரத்துல முழங்கால் படிட்டு அவன் என்ன பண்ணுவாங்க? முகம் வந்து தரையில படும். அவங்கதான் கரெக்டா செய்யறாங்க. நிறைய சொல்லுங்கள. அப்போ பழைய ஏற்பாடுலாம் அப்படிதான் செய்திருந்தாங்க. நாள் பட என்ன ஆயிடுச்சு? முழங்கால் படின்னு சொன்னா வேற மாதிரி முழங்கால் படி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட முழங்கால் படிட்டு செய்து பாருங்க எப்படி இருக்கும். இடுப்பு நரம்பெல்லாம் அப்படியே இழுத்துட்டு வரும். பண்ணி பாருங்க,
சரி, முழங்கால் அந்த நெத்தி போயிட்டு முழங்கால் போய் இடிக்கணும். செய்து பாருங்க, உடம்புல இருக்க எல்லா வியாதியும் ஓடி போயிடும். சொல்லுங்களேன், சொல்ல மாட்டேங்கல. முழங்கால் படிட்டு நீ வந்து உன்னுடைய முகம் வந்து முழங்கால் போய் இடிக்கணும். அப்படி நீங்க வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கக்கூடிய நேரத்துல அதுதான் தாழ்மையை காட்டுது. அதுல சொல்லாம எலியா அப்படிதான் செய்தான். அப்படின்னு சொல்லாம வாசிங்க 1 ராஜாக்கள் 18:42. ஆகாப் போஜனமான கண்ட போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரை மேல் படர்ந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து என்ன பண்றான்? குனிந்து ஜெபம் பண்றான். ஆமென். முகம் வந்து முழங்கால படும் அளவுக்கு முழங்கால் படிக்கிட்டான். சொல்லாம அது தாழ்மையை குறிக்கிறது. இதுதான் முழங்கால் படிக்கிறது என்றால் அதை முழங்கால் படிக்கிறதுனா தாழ்மையை காட்டுகிறது. அவன் சொல்லாம அல்லேலூயா. அப்ப தாழ்மை காட்டி நம்ம என்ன பண்ணணும்? தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திலே தாழ்மை இருக்க வேண்டும். அவன் சொல்லாம நம்முடைய உள்ளத்தை தாழ்த்த வேண்டும், சிந்தையை தாழ்த்த வேண்டும், மனதை தாழ்த்த வேண்டும், சரீரத்தை தாழ்த்த வேண்டும், சரீரத்தை ஒடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாம இப்படி எல்லாவற்றையும் செய்து என்ன பண்ணணும்? முழங்கால் படியிட வேண்டும். அல்லேலூயா சொல்லாம முழங்கால் படியிட்டு அதன் பிறகு என்ன செய்யணும்? 3வது ஜெபம் பண்ணணும். ஆமென். ஜெபம் என்று சொன்னால் என்னங்க? ஜெபம் என்று சொன்னால் என்ன? தேவனோடு நம்ம பேசணும். அல்லேலூயா சொல்லாம தேவனோடு நம்ம பேசணும், ஆண்டவரோடு நம்ம பேசணும். அதுதான் ஜெபம். ஆமென். தேவனோடு பேசக்கூடிய நேரத்துல சில காரியங்களை விண்ணப்பமாக நாம் வைப்போம். விண்ணப்பம், ரிக்வெஸ்ட். அதில் சொல்லுங்களேன், பிரேயர் ரிக்வெஸ்ட். அதில் சொல்லுங்களேன், பிரேயர் ரிக்வெஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? வாயில சொல்லுவோம், அறிக்கைப்படும். அப்படின்னு சொல்லாம வாயில சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். முதல்ல என்ன பண்ணணும்? வெளியில அனுப்பணும். 2வது முழங்கால் படிக்கணும். 3வது ஜெபிக்கணும். அதில் சொல்லுங்களேன், ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் பிலிப்பியர் 2:14 பாருங்க. பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அதெல்லாம் சொல்லாம ஜெபிக்கக்கூடிய நேரத்துல வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு ஜெபிக்கணும். அது சொல்லாம நான் எப்போ ஜெபம் பண்ணாலும் சில காரியங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா ஒரு வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவேன். யாரும் கேட்டுருங்களா? அந்த வசனத்தை உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க, ஒரு வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவேன். எரேமியா 33:3. வாசிங்க. எரேமியா 33:3. வாசிங்க. அப்பொழுது நான் உனக்கு உத்தரப்படுத்தேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்னை நோக்கி கூப்பிடு. அவன் சொல்லாம என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். அப்போ உனக்கு என்ன பண்ணுவேன்? உனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் நீக்கி போறேன். அவன் சொல்லாம அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய நேரத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார் சொன்னால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறார். அவன் சொல்லாம அல்லேலூயா. ஜீவ வார்த்தையா இருக்கக்கூடிய எரேமியா 33.
அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அதுதான் வாசம். அவர்களுக்கு 33 33:6 இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி நீ ஜெபிக்கக்கூடிய நேரத்துல கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவாரு, இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நான் கட்டளையிடுகிறேன். வேலைநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மகளுக்காக, இந்த மகனுக்காக இந்த வசனத்தின்படி என்ன பண்ணுங்க, விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கக்கூடிய நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி சொல்லாமா. அப்போ வேலைநிலத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி என்ன பண்றாரு, அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துறாரு. பரிபூர்ண சமாதானம் சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. சத்தியத்தை எப்போ வெளிப்படுத்துறாரு? சுகவீனத்தின் மத்தியிலே ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. சொல்லுங்க. அப்போ சுகவீனத்தின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே உனக்கு சுகத்தை கொடுத்து பலவீனத்தை கொடுத்து சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். ஆமே. இப்ப சத்திய ஆவியா இருக்கக்கூடிய தேர்ந்தரவாளர் என்ன செய்யறாரு? சத்தியத்தை உனக்கு அனுப்புறாரு. ரெண்டாவது ஹீலிங் பவர் இல்ல சொல்லுங்களேன். அந்த சத்திய ஆவியிலே என்ன இருக்குது? பவர் இருக்குது. என்ன பவர் இருக்குது? குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. சத்திய வசனத்திலே குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. ஆமே. சத்திய வசனத்திலே குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. சத்திய வசனத்தை சொல்லக்கூடிய நேரத்துல அந்த சத்திய வசனம் என்ன பண்ணும்? சரீரத்துக்குள்ளே சென்று அதுல இருக்கக்கூடிய வேலைத்தை நீக்கி போடும். அப்படின்னு சொல்லாம ஏற்கனவே சொல்லுங்க, ஒரு சாட்சி சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு வந்து ஜபத்துக்கு போயிருக்கேன். அந்த சகோதரி கன்சீவா இருக்காங்க. 9 மாசம் கன்சீவா இருக்காங்க. 10 நாள் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. நல்ல ஜுரம், டெம்பரேச்சர், நிறைய டெம்பரேச்சர், உள்ள எது போனாலும் வாமிட்டு வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மெடிசன் போட முடியல, மெடிசன் எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் டாக்டர்கிட்ட கூட்டு போயிருக்காங்க. மெடிசன் ஒன்றும் பிரயோஜனப்படலை. வேற சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவரை நாங்கள் அழிச்சுட்டு போயிருக்காரு. அழிச்சுட்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த அவங்க வீட்டுக்காரருக்கு நான் பேசிட்டு இருக்கேன். சோபாவை வந்து பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டுடைய வல்லமை குறித்தும் என்னுடைய சாட்சி குறித்து அங்கே பேசிட்டு இருந்தேன். என்ன சொல்லுங்களேன். பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த சகோதரி போகும்போது எப்படி இருந்தாங்கன்னா மரண ஸ்வரணம். ஆமே. அப்படின்ற ஒரு மரண ஸ்வரம் இது அவங்களுக்குள்ளே இருந்தது. ஆமே. அவங்களால முடியல. அந்த முடியாதனால அவங்க என்ன பண்றாங்க, அப்படி ஊர் கூட்டிட்டு அவங்களே மாதிரியா இருந்தாங்க. அப்போ என்ன பிரதர் அப்படின்னு சுற்றுதான் உடம்பு சொல்ல 15 நாளா உடம்பு சொல்ல சரி சொன்னா அந்த வார்த்தையை நான் பேசிட்டு இருந்தேன். உண்மையில சொல்றேன், ஒரு 10 நிமிஷம் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். 10 நிமிஷத்துக்குள்ள என்ன பண்ணாங்க, எழுந்தாங்க. எழுந்து அப்படியே வந்து என்ன பண்றாங்க, வாசலுக்கு வந்து எட்டி பார்க்குறாங்க. எப்படி இருந்தவங்க? முடியாம படுத்து கொண்டு இருந்தவங்க, மனநில இருந்தவங்க, முடியாத சூழல் இருந்தவங்க, நடக்க முடியாத சூழல் இருந்தாங்க, எழுந்துக்கு முடியாமல் இருந்த சூழல் இருந்தவங்க எழுந்து நடந்து வந்து வாசப்பள்ள வந்து என்ன பண்றாங்க, எட்டி பார்க்குறாங்க. பார்த்தோன்னா நான் திரும்பி பார்த்துட்டேன். பார்த்தோன்னா சிஸ்டர் ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க அப்படின்னு. நான் ஒன்றும் ஜெபம் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஆண்டோடைய வாக்கு அந்த பிரதர்கிட்ட தான் பேசுறேன். அவங்க கூட பேசுறேன். அந்த பிரதர்கிட்ட பேசணும். வேற சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேங்கிறேன். அங்க இருந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க சொன்ன உடனே இவங்க போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டீ காஃபி ஒரே சிஸ்டர் தான் ஆமேன் அல்லேலூயா சொன்னாங்க. நீங்க ஆமேன் அல்லேலூயா வரலையே. அப்படிலாம் என்ன அர்த்தம்? அர்த்தத்தை என்ன, நீங்க வந்து ருசிக்கலன்னு அர்த்தம். சொன்ன வார்த்தை ஒன்றும் புரியலன்னு அர்த்தம். ஒன்றும் புரியல இல்லை உங்களுக்கு. புரிஞ்சுதா இல்லையா? நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? என்ன நடந்தாங்க? என்ன நடந்தது? கர்த்தருடைய வார்த்தை சாட்சியை, என்னுடைய சாட்சியையும் ஆண்டுடைய அற்புதத்தையும்
அந்த சகோதரர்கிட்ட பேசிட்டு இருக்கும் நேரத்துல அந்த சத்தத்தை கேட்ட அந்த சகோதரி எழுந்தாங்க, நடந்தாங்க, உள்ள போனாங்க, முகத்தை கழுவிட்டு தீ போட்டு எடுத்து வராங்க. இன்னும் நான் எப்படிதான் சொல்றதுன்னு தெரியல. இன்னும் நான் எப்படிதான் சொல்றதுன்னு தெரியல. இன்னும் நான் எப்படிதான் சொல்றது எழுந்துச்சா இல்லையா? என்ன செய்யணும்? இப்படி சொல்லி வாங்க வேண்டியதுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றேன் ஆண்டவர் பாருங்க, இந்த வார்த்தைகள் பேசுற மாத்திரத்துல அங்கே அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். சொல்லுங்கள அந்த வார்த்தை என்று சொன்னால் என்ன இருக்குது? அதுல ஜீவன் இருக்குது. வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. நாம சொல்லாம ஜீவனோட வார்த்தை நான் பேசக்கூடிய நேரத்துல அந்த ஜீவன் கிட்ட போயிட்டு அந்த வார்த்தை ஒலிக்கக்கூடிய நேரத்துல அந்த ஜீவன் உயிரடைகிறது. வார்த்தை என்பது உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனோட வார்த்தைகள். நாம சொல்லாமா வார்த்தைகளை பேசக்கூடிய நேரத்துல பல உயிரற்று இருக்கக்கூடியவர்களை எழுப்பக்கூடிய வார்த்தை வார்த்தை. வேலை சொல்ல மாட்டேங்க, வேலை சொல்ல மாட்டேங்க. வலிமையான வார்த்தைகளை நீ பேசக்கூடிய நேரத்துல மறைத்திருந்தாலும் அவர்களை எழுந்திருப்பார்கள். வேலை சொல்லுங்களேன், விசுவாசம் இருக்க வேண்டும். மறைத்தவரை எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண விசுவாசம் இருக்க முடியாது. அந்த சாதாரண விசுவாசம்லாம் எழுப்ப முடியாது. வேலை சொல்லுங்களேன், நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை 100% ஆண்டவர் மேல இருக்கு. இரண்டாவது, நீ மறைத்தவனை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் உடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இருந்தால்தான் உன்னுடைய வார்த்தை கொண்டு, உன்னுடைய கமாண்டை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். அவன் சொல்லாமா வேலைக்கு உண்டாக்குறது யாரு? மரணத்தை உண்டாக்குறது யாரு? சாத்தான். அதை சொல்லுங்களேன். அப்ப அந்த மரணத்திலிருந்து ஜெயித்த இயேசுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இயேசுக்கு ஈக்குவலாக ஒரு பரிசுத்தம் இருந்தால்தான் அந்த மரித்தவரை உயிர்ப்பிக்க முடியும். இன்னும் சில பேருக்கு புரியல. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய அந்த பரிசுத்தம் உனக்குள்ள இருந்தால்தான் பரிசுத்தமான வார்த்தை, அந்த பரிசுத்தமான வார்த்தை உன் வாயின் மூலமாக வரக்கூடிய நேரத்துல அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அப்போ உன்னிடத்துல இருக்கக்கூடிய விசுவாசம் மட்டும் பத்தாது. விசுவாசம் மட்டும் இருந்தா கிரியை செய்ய முடியாது. உனக்குள்ளே பரிசுத்தம் இருக்க வேண்டும். அதுக்குதான் முன்னாடி நான் சொன்னேன், உள்ள என்ன பண்ணிட்டாங்க? வெளியே அனுப்பியாச்சு. ஆமென். வெளியே அனுப்பாம நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும், முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும் நத்திங் இருக்குல்ல, ஒண்ணு நடக்காது. அல்லேலூயா. சொல்ல மாட்டேன். ஒரு பிசாசு மருத்துவம் சொல்லிட்டு போயிட்டு அங்க உட்காந்து என்ன பண்ண ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ணி உடனே என்ன பண்ணிட்டேன், பிசாசு ஓட்ட ஆரம்பிச்சேன். ஓட்டினா அந்த பிசாசு அப்படின்னு மறைச்சு பாருங்க. பிசாசு மறைச்சு பாரு. ஏண்டா இது, நம்ம தான் அதை மறைச்சு பார்ப்போம், அது நம்மள மறைச்சு பார்க்குறது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள செக்அப் பண்ணாக்கா நான் அறிக்கை பண்ணல. ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அறிக்கை பண்ணுவேன் இல்லை, அறிக்கை பண்ணாம ஜெபம் பண்ணிட்டேன். வேற சொல்லல, அறிக்கை பண்ணாம ஜெபம் பண்ணது பார்த்துட்டு அந்த இது சாத்தான பண்ணது அது என்ன பார்க்குது. வேற சொல்லுங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட பரிசுத்தம் இல்லடா, எங்கிட்ட வந்து உங்களோட பரிசுத்தம் கிடையாது. இயேசு நாமத்தை சொல்றது உங்களோட பரிசுத்தம் இல்ல. பரிசுத்தமான நாமத்தை நீ சொல்லலாம், அந்த பரிசுத்தம் உனக்கிட்ட இருந்தாலும் நீ பார்த்து அந்த நாமத்தை சொல்ல முடியும். அல்லேலூயா. அதை சொல்ல மாட்டேன். சாத்தான தொட்டது சாதாரண காரியம் இல்லைங்க. உனக்கு விசுவாசம் மட்டும் இருந்தா போதாது, உனக்குள்ள பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஆமென். சொல்லாமே சொல்ல மாட்டேன். அந்த பரிசுத்தம் இருந்தால்தான் சாத்தான் கிட்ட போயிட்டு கமெண்ட் கொடுக்க முடியும். இயேசு நாமத்தினாலே அப்படின்னு உச்சரிப்பு சொல்லணும் அப்படின்னு சொன்னா உனக்குள்ள இயேசுடைய பரிசுத்தம் உனக்குள்ள இருக்கணும். அந்த பரிசுத்தம் இருந்தால்தான் நீ அந்த கமெண்ட் கொடுக்க போற நேரத்துல அந்த சாத்தான வெளியே போகும்.
இல்ல அந்த சாத்தான பொண்ணு ஒன்னும் மோசிப்போம். நாமே அதே மாதிரி பார்க்குது. உடனே புரிஞ்சுக்கணும் நம்ம கிட்ட என்னவோ இருக்குது, நம்ம கிட்ட என்னவோ இருக்குது, எல்லாம் தெரியல. உடனே என்ன போனா என்னென்ன வீக்னஸ் இருக்குதோ பார்த்து என்ன பண்ண ஆளுகளை உட்கார்ந்து ஆண்டவரை குற்றம் குறைகளை தெய்வான் மன்னி, ஆண்டவரை பாவங்களை தெய்வம் மன்னியும், சிந்தையை தெய்வான் மன்னியும், வாக்குகளை தெய்வான் மன்னியும் என்று சொல்லி அறிக்கை செய்து எல்லாவற்றையும் அறிக்கை செய்த பிறகு அதுக்கப்புறம் கமெண்ட் கொடுத்து அப்படி சொன்னா உடனே மூஞ்சியை பார்த்து மூஞ்சி என்ன பண்ண இறங்கி அதுக்கு சொல்லுங்களேன், அது மூஞ்சி இறங்கிடும். அப்போ தெரியும் உனக்கு ஆண்டவர் கிரிசி ஆரம்பிச்சு. சொல்ல மாட்டேன். அந்த ஜபத்துல நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒண்ணு முதலாவது என்ன பண்ணணும், எல்லாரையும் வெளியில அனுப்பணும். இரண்டாவது என்ன பண்ணணும், முழங்கால் படிக்கணும். அதே சொல்லுங்களேன், தாழ்மையோடு முழங்கால் படியிட வேண்டும். முழங்கால் படியிடக்கூடிய நேரத்துல உடைய உள்ளம் சிந்தை எல்லாமே தாழ்மையா இருக்க வேண்டும். தாழ்மையோடு தேவன் கிருபை அளிக்கிறார். அல்ல சொல்லாமா, உள்ள அந்த கிருபை இருந்தால்தான் அந்த ஜபத்திற்கு பதில் கிடைக்கும். அல்ல சொல்லுங்களேன், இல்லை என்று சொன்னால் பதில் கிடைக்காது. நாம சொல்லாமா அடுத்தது ஜபத்துல மூணாவது என்ன சொல்றாரு, ஜபம் செய்தான். நாம சொல்லாமா பிலிப்பு 2:16 வாசிங்க. ஜீவ வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜபிக்க வேண்டும். அப்படி சொல்லாமா அல்ல சொல்ல மாட்டேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்து நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு நான் போன ஓடம் அதில் சொல்லுங்கள. அப்போ யூதா புஸ்தகம் 20ஆம் வசனம் பாருங்க. யூதா 20, யூதா வெளிப்படுத்துக்கு முன்னாடி யூதா 20. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை பார்த்தீங்களா? எப்படி படிச்சவங்க பாருங்க. யூதா என்ன சொல்றான் பாருங்க, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. நீ ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்துல ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன பண்ணணும், விசுவாசத்தை, அந்த எப்படிப்பட்ட விசுவாசம், பரிசுத்தமுள்ள விசுவாசம், மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்துக்குள்ள ஒன்னு என்ன பண்ணணும், நிலைப்படுத்திக் கொண்டு சொல்ல அருமை சொல்ல மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு என்ன படுத்தணும், உனக்குள்ள எப்படி விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது, மகா பரிசுத்தமான விசுவாசம். மகா பரிசுத்தமான விசுவாசம் உனக்குள்ள இருக்குதா என்பதை நீ உறுதிப்படுத்திக் கொண்டு அதுக்கப்புறம் ஜெபிக்கணும். அப்படின்னு சொல்லாம உடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை நீ கொஞ்சம் தட்டி பார்க்கணும். உடைய விசுவாச அளவை தட்டி பார்க்கணும். விசுவாசனுடைய பரிசுத்தத்தை தட்டி பார்க்கணும். எவ்வளவு விசுவாசம் இருக்குது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குது மட்டுமல்ல, உடைய விசுவாசம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறதா? ஹலோ, புரியுதுங்களா? உங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னா, விசுவாசம் பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். அப்படி எப்படிப்பட்ட பரிசுத்தம், மகா பரிசுத்தம். வாசியதாசத்தை 20. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. ஜெபிப்பதற்கு முன்பாக அந்த விசுவாச மகா பரிசுத்தமான விசுவாசம் மேல உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, உடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு, உடைய பரிசுத்தத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. மாஸ்டர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணா ரிசல்ட் கிடைக்கும். சில பேர் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 ஆத்திராத்திரமா ஸ்தோத்திரம் பண்ணி ஆத்திராத்திரமா ஜெபம் பண்ணி மாசத்திலேயே ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. மைண்ட் எங்க போயிடுச்சு, மீன் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு.
சோத்திரம் 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 சோத்திரம். அக்கா வரேன்னு சொல்லிச்சு, வர்றது வேணும், வரல, என்ன ஆச்சு? சோத்திரம் 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 சோத்திரம். அம்மா இப்படி இருக்காங்க தெரியலையே. இப்படிலாம் மைண்ட் போயிடும். சொல்லுங்களேன், பரிசுத்தமான விசுவாசம் உங்களுக்குள்ள எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மகா பரிசுத்தம். எப்படிப்பட்ட விசுவாசம்? மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். மகா பரிசுத்தமான விசுவாசம். விசுவாசம் மட்டும் இருந்தா போதும். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? பியூரா இருக்கணும். பியூர். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? பியூரா இருக்கணும். பரிசுத்தமான விசுவாசம் இருக்கணும். கரெக்டா வீட்டில் எல்லாம் சொல்லுங்க. சின்ன ஒரு அல்ல சொல்லாமா? சின்ன அலையில சொல்லிடலாம். சின்ன ஒரு அலையில சொல்லிடலாமா? சூப்பர், நல்லா சொல்றேன். ஆமென். இந்த நேரத்துல உனக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா, விசுவாசம் இருந்தா மட்டும் போதாது, பரிசுத்தமான மகா பரிசுத்தமான, எப்படி விசுவாசமான மகா பரிசுத்தமான விசுவாசம் இருக்காது. விசுவாசமே இல்லை. விசுவாசமே இப்படி அப்படியே இருக்குது. மதில் மேல இருக்கிற பூனை போல இந்த பக்கம் குச்சா இந்த பக்கம், இந்த பக்கம் குச்சா இந்த பக்கம். அல்ல சொல்லுங்கள, மதில் மேல இருக்கிற பூனை போல அநேகர் இருந்து கொண்டு இருக்கிறோம். இல்ல சொல்லுங்கள, சொல்ல மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம சொல்லாமா, இது என்ன இதுதான், கத்தெல்லாம் கட்டுறதுதான், பாகலாம் பாகல். அல்ல சொல்லுங்கள, பகலாம் பகல், கட்டெல்லாம் கத்தல். ஆமென். இங்க ஒரு கால அங்க ஒரு கால, ரெண்டு போட்ல பயணம் பண்ணுவோம். சில பேர் ரெண்டு போட்ல இல்ல சொல்லுங்க, ரெண்டு போட்ல பயணம் பண்ணுவோம். அப்படிலாம் பயணம் பண்ணக்கூடாது. ஆமென். இல்ல சொல்லுங்கள, ரெண்டு போட்ல பயணம் பண்ணாத, கீழே விழுந்துருவேன். இல்ல சொல்லுங்கள, போய் சேர முடியாது, படகுல போய் சேர முடியாது, சேர முடியாது. அந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டு சொல்லக்கூடிய காரியம், உங்களுடைய பரிசுத்தம் எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசம் எப்படி இருக்கணும்? மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஆமென் சொல்லாமா? இந்த விசுவாசம் இருந்தாலும் பத்தாது, மகா பரிசுத்தமான விசுவாசம் இருந்தாலும் பத்தாது. எங்க எப்படி பண்ணணும்? ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி அதுதான் ஆவியில. இப்போ இவ்வளவு நாள் பண்றதுலாம் எப்படி பண்றது? ஆவியில பண்றது. ஆவியில ஜெபம் பண்றதுலாம் என்ன தெரியுமா? ஆவியில ஜெபம் பண்றதுலாம் என்ன பண்ணுது? எப்படி எப்படி பண்ணணும்? ஆவியில கொட்டாவி விடுறாங்க. ஆவி ஒண்ணு கொட்டாவி சொல்லல. ஆவி ஆவி அப்படி சொன்னாலே என்ன பண்ணா, நமக்குள்ள அந்த ஸ்பிரிட் வந்துடணும். அவன் சொல்லுங்களேன், அந்த ஸ்பிரிட் வந்த உடனே ஒரு பவர் உனக்குள்ள வந்துடும். உனக்குள்ள இருந்த அந்த பவர் என்ன பண்ணும்? எனர்ஜி கொடுத்து என்ன பண்ணும்? அந்த ஆவில நிறைத்து என்ன பண்ணுவ? அந்நிய பாஷையில என்ன பண்ணுவ? நீ ஜெபிக்க ஆரம்பிப்ப. அல்ல சொல்லுங்க, பவர் உனக்குள்ள வந்து ஜெனரேட்டர் ஆன் பண்ண உடனே அந்த பவர் உனக்குள்ள நம்ம எனர்ஜி ஆயிடும். எனர்ஜி ஆன உடனே எங்காலும் என்ன பண்ணுவாங்க? பவர் உள்ள இது ஏற்கனவே என்ன இருக்குது? மகா பரிசுத்தம் இருக்குது, விசுவாசம் இருக்குது. இது ரெண்டும் ஏற்கனவே உள்ள இருக்குது. இதெல்லாம் பெட்ரோல். என்னது? பெட்ரோல், டீசல். இது உள்ள ஊத்தியாச்சு. அதனால சொல்லுங்களேன், ஊத்திட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே எப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ண எப்படி? பரிசுத்த ஆவியானவர் ஸ்டார்ட் பண்றாரு. சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவியானவர் ஸ்டார்ட் பண்றாரு. பட் 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 ஜெனரேட்டர் ஆன் ஆகி போட்டு அங்க போய் சுவிட்ச் போட்டு கையை வைக்க முடியுமா? வைக்க முடியுமா? சுவிட்ச் போட்டா லைட் எரியும், சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடும், சுவிட்ச் போட்டா எல்லாமே சொல்ல மாட்டேங்க. அந்த பவர் உனக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி சொல்லாமா? அலையில சொல்லுங்களேன், ஆல்மைட்டி பவர் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மகா பரிசுத்த விசுவாசம் உனக்குள்ள இருக்க வேண்டும். ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். அலையில சொல்லுங்களேன், ஆவியானவர் துணையோடு ஜெபிக்க வேண்டும். ஆவியானவர் என்ன பண்ணுவார்? ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாரு. முன்னாடி என்ன இருக்குது? டீசல் என்ன போட்ட நம்ம? மகா பரிசுத்த விசுவாசம். அப்படி சொல்லாமா? மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த பரிசுத்தமான விசுவாசத்தை நீ போட்டு என்ன பண்ணணும்? ஜெனரேட் ஸ்டார்ட் பண்ணி விட்ட உடனே பவர் ஸ்டார்ட் ஆயிடும். வேற சொல்லுங்களேன்,
பவர் எல்லாம் அப்படியே வந்து என்ன பண்ணா பிரகாசமா லைட் எரிய ஆரம்பிக்கும், ஃபேன் ஓட ஆரம்பிக்கும், வீடு முழுது பிரகாசமா இருக்கும். அதிலே சொல்லுங்களேன், அதிலே சொல்ல மாட்டேன், அதிலே சொல்ல மாட்டேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில மகா பரிசுத்தமான அந்த விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கணும். ஆமென். ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கக்கூடிய நேரத்துல தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கக்கூடிய தேவனை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். சொல்லாமா? அப்போ ஆவியா இருக்கக்கூடிய தேவனோடு நீ பேச வேண்டும் என்று சொன்னால் ஆவியில தான் நீ பேசினா அவருக்கு போகும். அல்ல சொல்லுங்களேன், நீ மாம்சத்துல பேசுற அப்படின்னு சொன்னா தண்ணி எண்ணெய் ஒன்னா கலகுமா? கலகுமா? தண்ணி எண்ணெய் ஒன்னா கலகுமா? கலக்க முடியும். அப்போ மாம்சமும் ஆவியும் ஒன்னா கலக்க முடியுமா? முடியாது. இல்ல சொல்லுங்களேன். அப்போ ஆவியாருடைய தேவனோடு நீ பேச வேண்டும் என்று சொன்னால் நீ எப்படி பேசணும்? ஆவியிலே பேச வேண்டும். இல்ல சொல்லுங்களேன், ஆவியிலே இருந்து அந்நிய பாஷையில பேசி நீ என்ன பண்ணணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இல்ல சொல்லுங்களேன், அப்படி ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பரிபூர்ண விடுதலை தருகிறார், பதில் கொடுப்பார். கண்கள் வேற்று சொல்லாம சொல்ல மாட்டோம். இப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஜெபிக்க ஆரம்பிச்ச பிறகு இதுவரையில வந்து அந்த பிரேதத்தை பார்க்கல, செத்து போன பாடியை பார்க்கல. அது எந்த நிலைமையில இது பார்க்கல. இவ்வளவு நேரம் பார்க்காதவன் ஜெபிக்க ஆரம்பிச்சு எல்லாத்தையும் இதெல்லாம் எனர்ஜி பண்ணிட்டு அந்த செத்து போன டெட் பாடி இருக்குல்ல அதை திரும்பி பார்க்கறான். வெளியே சொல்லுங்கள, அப்படி திரும்பி பார்த்த உடனே இவனுக்குள்ள ஏற்கனவே என்ன இருக்குது? ஜெனரேட்டர் போட்டாச்சு, பவர் உற்பத்தி ஆயிடுச்சு. பவர் உள்ள பவர் வந்து அந்த பார்வையில பவருங்க, பார்வையில பவர் இருக்குது. என்ன சொல்லுங்களேன், அவன் பார்வையில பவர் இருக்குது. அந்த பவர் அங்க உள்ள போன உடனே என்ன ஆகுது? அங்கே இருக்கக்கூடிய மறைந்திருந்த சரீரம் என்ன ஆகுது? இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதுமே அந்த ஆவியில இருந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபத்துல 100% உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும். ஏன்னா அந்த ஆவியில தான் ஆண்டவர் இருக்கார். தேவன் கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அந்த விடுதலை உண்டு. என்ன சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அந்த விடுதலை உண்டு. இப்போ ஆவியானவர் கர்த்தரா இருப்பதனாலே கர்த்தரத்துல ஆவியில நிறைந்து ஜெபிக்கக்கூடிய நேரத்துல கர்த்தர் 100 டெட் பாடியா இருந்த அந்த பாடி கிட்ட போயிட்டு இவன் என்ன பேசுறாங்க, என்ன பேசுறான் பாருங்க. தபித்தாலே எழுதுவே என்றான். பிரேதத்தின் புறமாக முகத்தை திருப்புதல் திருப்பப்படாது. வாசிங்க. தபித்தாலே எழுதுவே என்றான். தபித்தாலே எழுதுவே என்றான். எழுப்புறது யாருக்கு எழுப்ப முடியும்? தூங்குறதான் எழுப்ப முடியும். ஹலோ, உன்னுடைய விசுவாசம் என்ன? இவனுடைய விசுவாசம் என்ன? ஆண்டவர் மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. அந்த வல்லமை கொண்டு அந்த சன்னிதானத்தை பார்க்கிறேன். பார்த்த உடனே மரித்த சரீரம் எழுந்திருக்கும். புரியல சொல்லுங்க, புரியுதுங்களா? ஆமென். மரித்த சரீரம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு எனக்குள்ளே ஜீவிக்கிறார். எனக்குள்ளே ஜீவிக்கூடிய இயேசு யார்? அவர் ஜீவனுள்ள தேவன் மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்த இயேசு. அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், மாம்சத்திலே இயேசுவை நான் அறியேன், உயிர்த்தெழுந்த இயேசுவை மட்டும் அறிவேன் அப்படின்றார். என்ன சொல்லுங்க, மாம்சத்திலே இருக்கக்கூடிய இயேசு எனக்கு தெரியாது, சிலுவையிலே மரித்த இயேசு எனக்கு தெரியாது, ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு தெரியும். ஆமென். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு தான் மீண்டும் திரும்பி வரப்போகிறார். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? மீண்டும் திரும்பி வரக்கூடிய அவர்தான். அவர்கள் மீண்டும் திரும்பி வரக்கூடிய மனவாளன் மீது நம்பிக்கை வைத்து நீங்க எதை கேட்டாலும் அது கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார். சொல்ல மாட்டேன்.
தப்பித்தாளே என்று எழுது என்றான். எழுந்து தப்பித்தாளே என்று அந்த பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே இவனுடைய நோக்கம் எல்லாம் என்ன? ஆண்டவர் ஒருவேளை மறைந்ததெல்லாம் உயிர் தெழுந்த இயேசு எனக்குள்ள இருக்கார், அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கிறது, அந்த வல்லமையினாலே இவளை நான் எழுப்புவேன். ஒரு விசுவாசம் அதிலே சொல்லுங்கள, சொல்ல மாட்டேங்களா? இரண்டாவது விசுவாசம் என்ன கேட்டீங்கன்னா, எப்படி ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவர் உயிரோடு எழுப்பினாரோ அதே போல இவளும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பான். சொல்லுங்கள, எழுந்திருப்பான். அந்த உயிர் தெழுந்த வல்லமை நமக்குள்ளே உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தான். அப்படின்னு சொன்னாமா, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது என்பதை அறிந்து அப்படின்னு சொன்னாக்கா, உயிரோடு இருக்கக்கூடிய அந்த சரீரத்தை இழப்பது சமிதானே என்ன சொன்னாங்க? எழுது. தூங்கக்கூடிய குழந்தை எழுதுற மாதிரி எழுதுறாங்க. சொல்லுங்க, அது கவிதா யார் தெரியுமா? கவிதா யார் தெரியுமா? வாசிப்போம். அதே 9ஆம் அதிகாரம் 36 வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தவித்தால் தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தவித்தால் என்று பேருடைய ஒரு சீசி இருந்தார். யோப்பா பட்டணத்திலே கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இயேசுவுடைய சீஷியா இருந்தார். தானே சொல்லாம, அவர் நற்கரிகளையும் தர்மங்களையும் நீதியாய் செய்து கொண்டு வந்தார். சொல்லாமா, சொல்லுங்கள, அவள் தான் காந்திப்பட்டு மறிச்சார். ஊழியம் செய்து கொண்டிருந்த தெற்காள் என்ன பண்ணார்? இப்போ மறிச்சிட்டார். சொல்லாமா, ஒரு ஊழியக்கார மகள் மறித்த மாத்திரத்துல அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா 38 பாருங்க. யோப்பா பட்டணம் லிப்பா ஊருக்கு சரிபானபடினால் பேதுரு அவரிடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவர் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்போது விதவைகள் எல்லாம் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து, உயிரோடு கூட நேரத்துல தான தர்மங்கள் அதிகப்பட்டுட்டாங்க. யாருக்கு? கூட இருந்தவங்க. சொல்லுங்க, ஆமே. தங்களுக்குடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்திருந்தார்கள். சொல்லுங்கள, பக்கத்து வீட்டுல பாவக்காய் தொங்குது, பக்கத்து வீட்டு பாவக்காய் தொங்குது. ஒப்பாரு வச்சு அழுவாங்க, பக்கத்து வீட்டு பாவக்காய் தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அழுவாங்க, சொல்லி அழுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆமே. இதெல்லாம் சொல்லி அழுறது போல அங்க சில விதவைகள் அழுதுகிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லுவாங்க? அந்த விதவைகள் யாருன்னு சொன்னா, இந்த சகோதரிடத்துல நன்மை பெற்றவர்கள், சகோதரிடத்துல நன்மை பெற்றவர்கள், சகோதரத்துல ஆசீர்வாதம் பெற்றவர்கள். என்ன சொல்லாம, ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அங்க இருந்து என்ன பண்றாங்க? அவள் கொடுத்த அந்த வஸ்திரங்களையும் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு என்ன பண்றாங்க? உங்கள்கிட்ட நீ வாங்கினப்பா, எனக்கு இதெல்லாம் கொடுத்திய நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்த நன்மைகளை சொல்லி 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 அழுதுகிட்டு இருக்காங்க. அதே சொல்லுங்களேன், அப்படின்னா என்ன? மற்றவர்களாலே பாராட்டு பெற்ற ஒரு சகோதரி. சொல்லுங்களேன், மற்றவர்களாலே பாராட்டு பெற்ற ஒரு சகோதரி, தர்மங்களை செய்ய வேண்டும் என்ற நினைப்புள்ள ஒரு சகோதரி. சொல்லுங்களேன், ஆகினால அவருடைய வாழ்க்கையில மரணம் என்பது அவளுக்கு இல்லை என்று எல்லோரும் நினைத்தார்கள். சொல்லாமா, இப்படி எல்லாம் செய்தியம்மா, நீ மறிச்சிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே அங்கலாய்க்கு என்ன பண்றாங்க? அழுது கொண்டு இருக்கிறார்கள். சொல்லாமா, இதுதான் அவர்களுக்குள்ளே அவருடைய எல்லோரும் என்ன பண்ணாரு? பேர் என்ன பண்ணாங்க? வெளியே அனுப்பிச்சிட்டாரு. சொல்லுங்க,
அழுது கொண்டிருந்தவர்களை, அவிசுவாசத்தில் இருந்தவர்களை அங்க என்ன பண்றாரு? வெளியில அனுப்பிச்சிட்டாரு. நம்ம சொல்லாமா? சொல்ல மாட்டேங்குது. அது மட்டுமல்ல, அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய நேரத்துல அங்கே பாருங்க, வெளியிலே அனுப்பப்பட்டவர்கள் யார் யார் பார்க்கக்கூடிய நேரத்துல அதே அப்போஸ்தலர் 41 வசனம் 40 அடுத்த வசனம் 41. அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினார். கூட யாரை துரத்தினார்? வருந்த பரிசுத்தவான்களை கூட துரத்தினாங்க. ஏன்னா பரிசுத்த ஊழியர்கள் கூட இருப்பாங்க, ஆனா அவிசுவாசமா இருப்பாங்க. சொல்லாமா? அவிசுவாசம் இருக்கக்கூடியவர்கள், சந்தேகம் இருக்கக்கூடியவர்களை கூட வச்சுட்டு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. அல்ல சொல்லாமா? அவர்கள் நம்மோட இருப்பார்களா கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. அவிசுவாசம் உள்ளவர்களை நீ கூட வச்சிருந்தீங்கன்னா அவங்கள வெளியே அனுப்பிடு. அவன் அவங்கள வச்சு நீ அற்புதம் செய்ய முடியாது. அவன் பரிசுத்தவான்களா இருந்தவர்களை கூட வெளியில அனுப்பிச்சான். ஏன்னா அவங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்கலாம். சொல்லாமா? வெளியில அனுப்பின பிறகு அதுக்கப்புறம் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அடுத்த வருஷம் வாசிக்குமா? இது யோபா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. இல்ல 41 மீண்டும் வாசிங்க. அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி கை கொடுத்து என்ன பண்ணா? அப்படின்னு சொல்லாம பார்த்தா அந்த பாடியை பார்த்தா தபிதான எழுந்து என்று சொன்னா பார்த்த மாத்திரத்தை உடனே கை கொடுத்து என்ன பண்ணா? உடனே எழுந்து என்று சொல்லி எழுப்பி உட்கார வச்சுட்டான். எழுப்பி எங்க கொண்டு போனா? அவிசுவாசமா இருந்தான்னு பார்த்தீங்களா? பரிசுத்தவான்கள் வெளியில நின்று இருந்தாங்க, அவங்க கிட்ட கொண்டு போறாங்க. அதை சொல்லுங்களேன், அதை சொல்லுங்களேன். அவிசுவாசமா இருந்தியே, ஓன அழுகிட்டு இருந்தியே, பாரு பாரு உயிரோட வந்துட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவிசுவாசமா இருந்து ஒரு கொண்டு இது பண்ணா கொண்டு போய் காட்டினா. சொல்லுங்களேன், அதை சொல்ல மாட்டேங்கிறேன், அதை சொல்ல மாட்டேங்கிறேன். மறைத்தவர்கள் இழந்திருக்க வேண்டும் என்று சொன்னா உன்னோடு இருக்கக்கூடியவர்கள் அவிசுவாசமா இருப்பார்களா அவர்கள் வெளியில அமே அவிசுவாசம் உன்னோட இருக்கக்கூடாது. அவிசுவாசம் விசுவாசம் இல்லாதவர்கள் இவர்களெல்லாம் உன்னோட இருந்தாக்க யாரும் செய்ய முடியாது. சொல்லுங்களேன். அதனால முதல்ல என்ன பண்ணோம்? எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டா, ரெண்டாவது என்ன பண்ணா? முழங்கால் படித்தான், மூன்றாவது ஜெபித்தா, நான்காவது பிரேதத்தை திரும்பி பார்த்தா, ஐந்தாவது தப்பித்தாளே எடுத்தது. அல்லேலூயா. அவன் சொன்ன வார்த்தை பார்க்கக்கூடிய நேரத்துல தப்பித்தாள் இறந்து விட்டாள் என்று எண்ணல அவள் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான் சொல்றான். அவனுடைய நேரத்தில் அதுதான். யாரை எழுப்ப முடியும்? யாரை எழுப்ப முடியும்? செத்தவங்க எழுப்ப முடியுமா? தூங்குறதான் எழுப்ப முடியும். அதில் சொன்னாங்க. அப்ப இது எப்படி இருக்கா? தூங்கிட்டு இருக்காப்பா, தூக்கத்துல எழுப்பிடலாம். அதில் சொன்னாங்க சொல்லி அவளை எழுப்பி அவளை எழுப்ப செய்தார், உயிரோடு எழுந்தார். அதில் சொல்லுங்க கையை பிடிச்சு தூக்கி விட்டார். அதில் சொன்னாங்க உடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னார். முதலாவது என்ன செய்யணும்? வெளியில் அனுப்பணும். எனக்கு முதலாவது என்ன செய்யணும்? வெளியில் அனுப்பணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? முழங்கால் பிடிக்கணும். மூன்றாவது என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நாலாவது என்ன பண்ணணும்? பிரேதத்தை திரும்பி பார்க்கணும். ஐந்தாவது என்ன பண்ணணும்? பேர் சொல்லி அடிக்கணும். அல்லேலூயா. தப்பித்தாலே எழுந்தது. ஆமே. மறித்த சரீரமும் எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். காரியத்தை செய்ய 5 காரியத்தை மனதில் வச்சுக் கொண்டாங்க. ஒரு ஜபம் எதுவா இருந்தாலும் கர்த்தர் கேட்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கல. சின்ன ஒரு அழுகை சொல்லலாமா? சின்ன ஒரு அழுகை சொல்லலாமா? சின்ன ஒரு அழுகை சொல்லலாமா? சின்ன ஒரு அழுகை. எல்லாம் முழங்கால் பண்ணிடும். ஒரு நிமிஷம் முழங்கால் பண்ணிட்டு கொஞ்சம் அறிக்கை பண்ணுங்க. ஜபத்துல நாள் வரைக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். ஏன் பதில் கிடைக்கல? இப்ப தெரிஞ்சிருக்க உங்களுக்கு. ஏன் பதில் கிடைக்கல? உள்ள இருந்ததுல வெளியில அனுப்பல.
உள்ள வச்சுக்கிட்டே எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். மாம்சத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அவன் அதில் முட்டி போட முடியல, மாடி முட்டி போட்டு ஜெபம் பண்றோம். முட்டி போட்டு சில பேர் கால் மேல கால் போட்டு ஜெபம் பண்ற சில பேர் இருக்காங்க. கால் மேல கால் போட்டு சொல்லுங்களேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த முழங்கால் யாரும் முடங்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும். கடைசியாக ஆண்டு சொல்கிறார், ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஆவியில நிறைந்து ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் ஆவியானவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிற தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்வதனாலே நீ ஜெபிக்கக்கூடிய ஜெபம் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். எல்லாம் வாய்த்தது துதிப்போமா? வாய்த்தது துதிப்போம். இப்பொழுது உனக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனங்கள் நீங்குகிறது. பலவீனங்கள் மரித்த சரீரத்தை போல இருக்கக்கூடிய மரித்த அவயவங்கள் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறார் ஆண்டவர். இப்போது உயிர்ப்பிக்கக்கூடிய ஆண்டவர் ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். உயிர்ப்பிக்கக்கூடிய ஆண்டவர் ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உயிரிழந்தது, எல்லாம் புதிதாயுது. பழங்கள் எல்லாம் புதிதாயுது, எல்லாம் புதிதானது. அதெல்லாம் ரிப்பேரான எல்லாம் உங்களுடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் புதிய சரீரமாக மாற்றுகிறார். புதிய குடலாக மாற்றுகிறார். புதிய ஆற்றாக மாற்றுகிறார். உனக்குடைய வீசிங் ப்ராப்ளம் ஓடி போகுது. நம்சில் இருக்கிற சடை நீங்கி போகிறது. கிட்னியில் இருக்கிற ப்ராப்ளம் நீங்கி போகிறது. சுகர் நீங்கி போகிறது. இயேசுவின் நாமத்தில் துதி 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 துதி. முழங்கால் படியிட்டு துதிக்கக்கூடிய நேரத்தில் உன் சுகர் தான் கீழே இறங்கி போயிடும். Hallelujah, hallelujah, Jesus. கர்த்தாவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்றைக்கு நீ அறிக்கை செய்வாயானால் நடக்காமல் இருந்த காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புதிய வழியை திறக்க வல்லவராய் இருக்கிறார். புதிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. எல்லாம் இழந்து நன்றி, எல்லாம் இழந்து நின்று அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போடு கர்த்தர் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். துன்பம் துயரம் எல்லாவற்றையும் நீக்கப்பட வல்லவராய் இருக்கிறார். சகராபா தூராபா இயேசுவின் நாமத்தினாலே துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்டு ஊழை போன்றதம்மா. துன்பமா அது தண்ணீர் பட்டு உடைய போன்றதம்மா. காய்ந்து போய்விடும் கலரானே காற்றடிச்சாலும் விதில் விட்டாலும் காய்ந்து போய்விடும் கலரானே. துன்பமா தண்ணீர் பட்டு உடைய போன்றதம்மா. துன்பமா
அது தண்ணீர் கொண்ட உடைய பொருளமா இழந்து போலவே இயேசு வந்தார். கருணை என்று சொன்னார். இழந்து போலவே இயேசு வந்தார். கருணை என்று சொன்னார். எழுந்து வா போதும் பயமில்லை. எழுந்து வா போதும் பயமில்லை. உன் புயலாற்று இன்றோடு போய்கிறது. உன் புயலாற்று இன்றோடு போய்கிறது. துன்பமா, துயரமா, அது தண்ணீர் கொண்ட உடைய பொருளமா. துன்பமா, துயரமா, அது தண்ணீர் கொண்ட உடைய பொருளமா. சுமந்து கொண்டார். உன் பிழைகள் எல்லாம் ஏற்றுக் கொண்டார். உன் துக்கங்களை இயேசு சுமந்து கொண்டார். உன் பிழைகள் எல்லாம் ஏற்றுக் கொண்டார். ஈசுவனே, இனி தேவையில்லை. ஈசுவனே, இனி தேவையில்லை. உன் சுகவாழ்வு இல்லாய் கொடுத்தது. உன் சுகவாழ்வு இல்லாய் கொடுத்தது. துன்பமா, துயரமா, அது தண்ணீர் கொண்ட உடைய பொருளமா. துன்பமா, துயரமா, அது தண்ணீர் கொண்ட உடைய பொருளமா. நீர் வந்தார். காலையிலே போய் கலங்காதே. நீர் வந்தார். காலையிலே போய் கலங்காதே. துன்பமா, துயரமா, நீர் கொண்ட உடைய பொருளமா. துன்பமா, துயரமா, நீர் கொண்ட உடைய இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தைகளை கரங்களை தட்டி சோதனைப்போம். சோதரான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பிட்டார். சோதனைப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இவங்க நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல வல்லமையுள்ளவர். ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பும் நம் அனைவரோடும் என்று ஆண்டவராகிய இயேசு வரையும் மட்டும் இருப்பதாக.